உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் தலை பாரத்துக்கான மருத்துவம். தலை பாரமாயிடுச்சுன்னா ரொம்ப உடைக்கிற மாதிரி இருக்கும். அதை சாதாரணமாக சரி பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஏன்னா தலை அழைச்சிட்டு நல்லா தோட்டாமல் இருந்தால் தலையில் பாரம் இருக்கும். தலை பாரத்தை குறைக்கிறதுக்கு வெட்டி வேர், இலுப்பை இலை, நாட்டு மாட்டு பால், கண்டத்திப்பிலி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தை தயாரிக்கும். தலைப்பாரம் தலைப்பாரம் ஏன் வருது அப்படின்னாக்கா, தினமும் தலைக்கு குளிப்பாங்க. தலையை நல்லா காய வைக்காம வேலைப்பளு, வேலைக்கு போற அவசரத்துல போயிருவாங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களா இருக்கட்டும், காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே தலைபாரம் அதிகம் வருது அப்படின்றதுக்கு காரணமே நம்ம கொண்டை நரம்புகள்ல பிடரி பின் தலையில இருக்கிற நரம்புகள்லாம் தண்ணி நீர் கோர்த்துச்சுனாலுமே அவங்களுக்கு பாரம் அதிகமாயிரும். கண் எரிச்சல் இருக்கும். சில பேருக்கு மூக்கு ஒலிக்கிக்கிட்டே இருக்கும். கண்ணுல நீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிச்சுக்கிறோம். நரம்புகள் பின்னாடி அவங்களுக்கு செயலிழந்து போயிடும். கழுத்து வலி வந்துச்சுனாக்கா ஷோல்டர் பெயின், இப்படி கை வலி எல்லாமே வர்றதுக்கு காரணமா அமையும். நம்ம தலைப்பாரம், தலை கனமா இருக்கு, அடிக்கடி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு முகத்தை மட்டும் ஆவி பிடிப்பாங்க. அது ஆவி பிடிச்சிங்கனாக்கா அது அப்போதைக்கு சரியாகும். ஆனால் தலைபாரன்றது குறையாது. அது சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அதை முள்ளால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தலைபாரம் வந்துருச்சுன்னா நம்ம தண்ணி அதிகமாக தலையில் வச்சுக்கிற கூடாது அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது. நம்ம சொல்கிற முறை பிரகாரம் நீங்கள் தலைப்பாரத்தை ஈஸியாக குறைச்சிடலாம். இலுப்பை இலை, கண்டத்திப்பிலி, வெட்டிவேர் மூணும் நல்லா கொஞ்சமாக ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். இது கூட பால் சேர்த்துக்கிறணும். நாட்டு மாட்டு பால். தலைக்கு தேய்க்கிற அளவுக்கு கூட இந்த மருந்து கூட பால் ஒரு 50 மில்லி அளவுக்கு கலந்துக்கிட்டீங்கன்னாக்கா போதும். நல்லா வேர்ல படும்படியா, அந்த தலையில ரொம்ப வேர்ல படும்படியா நல்லா தலையில தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் இருந்தா போதும். இருந்ததுனாக்கா தலையில இருக்கிற அந்த பாரங்கள் எல்லாமே அதுக்கு அடுத்து நீங்க எது போட்டு தலை குளிப்பீங்களோ, அது எது பயன்படுத்தினாலும் போட்டு தலையை நல்லா அலசிட்டீங்கன்னாக்கா உடனே உங்களுக்கு தலை பாரமா இருந்தது ஈஸியா இருக்கும். தலைப்பாரம்ன்றது குறைஞ்சிரும். அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு 3 நாளைக்கு நீங்க அந்த தலைக்கு நல்லா இந்த மருந்துலயே பால் கலந்து குளிச்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தலைப்பாரம்ன்றதே இருக்காது. வெயில் நேரத்துல தலைக்கு குளிங்க. பாரம் அதிகமா இருக்கிற பொழுது தினமும் தலை குளிச்சுட்டு தலையை காய வைக்காம இருக்கக்கூடாது. அது முக்கியமா பார்த்துக்கிறணும். தலை பாரம் குறையிறதுக்கு வெட்டி வேர், இலுப்பை இலை, நாட்டு மாட்டு பால், கண்டத்திப்பிலி இதெல்லாம் கூட்டு கலவையாக அரைச்சி எடுத்துருக்கோம். இதை தலையில் அப்படிதான் தேய்க்கணும். தலையில் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் தலையை அலசினோம்னா தலை பாரம் குறைஞ்சிரும். தலையில் எவ்வளோ இது இருந்தாலும் அழுத்தம் இருந்தாலும் அது சரியாயிரும். வேலையே செய்ய முடியாது. அவங்களுக்கும் இது கண்டிப்பாக இதை செஞ்சிங்கன்னா சரியாகும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை செய்யுங்க. ஒரு 3 முறை இது பண்ணால் போதும், தலைபாரம் குறைஞ்சிரும். தலைபாரத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.